திண்டுக்கல் சீனிவாசன், அவர் பன்மொழி புலவர், நம்ம சீமான் சொன்ன மாதிரி. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, உடவு கொடுக்குறாங்க, பாவாடை கொடுக்கல. நீ காலில் விழுந்து எட்டப்பனா மாறினதை விடவா அவர் மாறிட்டு. நான் நம்புகிறேன் பழனிசாமி பரப்புரை நிச்சயமாக நிறுத்தப்படும். பேர் என்ன? உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். குட் ஈவினிங் டு பிரஸ். என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோவையெல்லாம் ஓரளவு சுற்றி வந்தேன். பெருந்துறை, ஈரோடு எல்லாம் போயிருந்தேன். ஆகவே கள நிலவரம் என்னோட மிஸ்டர் ஷேக், ஜாகிர் ஹுசேன்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரும் போயிருந்தோம். கள நிலவரத்தை பொறுத்தவரை கொங்கு மண்டலம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன், ஒரே ஒரு சீட்டு கூட ஏடி வச்சுச்சிங்க, இன்க்ளூடட் எடப்பாடி. இங்க வந்து அன்புக்குரிய நண்பர் வேலுமணி அவங்க ஒரு 2-3 நாளா ஒன்று கிளறி, நாங்களும் ஃபீல்டில் இருக்கோம், இவ்வளோ சீட்டு வருவோம் போவோம்னு வேணும்னு போட சொல்லி ஒரு வேடிக்கையை காமிச்சிருக்காங்க. நான் அன்பு நண்பர் வேலுமணிக்கு சொல்லுவேன், நீங்க நோட் பண்ணுங்க. காரணம் என்னன்னு சொன்னா, உங்களை மாதிரி யாராவது தலைமை மாறி எடப்பாடி பழனிசாமி இல்லாம அப்படிலாம் வந்திருந்தா ஒரு டப் கொடுக்க முடியும். இன்னைக்கு நிலைமையில டப்பும் நீங்க கொடுக்க முடியாது கம்ப்ளீட்டா. பழனிசாமி பேரை சொன்னா யாரும் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுகிறது. ஆகவே நிச்சயமாக செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழக அதனுடைய கூட்டணி வேட்பாளர்கள், காங்கிரஸ் உள்ளிட்ட வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றியை பெறுவார். அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, 91 அம்மா அவர்கள் ஆட்சியில அமர்ந்த போது காங்கிரஸுக்கு அதிகமா சீட்டு 60 மேல கொடுத்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா, காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராச்சு அந்த கூட்டணியிலேயே. அதுக்கு பின்னாடி மூப்பனார், அது போன்ற ஒரு நிலைமை மூப்பனாருக்கு ஏற்பட்டது, எதிர்கட்சி தலைவர். காங்கிரஸ் அவர் தான் உடைச்சார், இது வரலாறு. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா தேமுதிக அம்மா 41 சீட்டுக்கு மேல கொடுத்து நிற்க வைத்து அழகு பார்த்தார்கள். அதுல நிறைய தேமுதிக ஜெயிச்சதால கேப்டன் எதிர்கட்சி தலைவரானார். இப்பொழுது வர ரிசல்ட், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தியா கூட்டணி மிக ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, அவருடைய தலைமையில் அந்த கூட்டணி சிறப்பாக இருப்பதால் 100% சொல்லுகிறேன், அந்த கூட்டணியை சார்ந்த, அந்த கூட்டணியிலே இருக்கின்ற, இந்த கூட்டணியில் இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தான் எதிர்கட்சியாக வரும். அவர் பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக வருவோம், அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சாருன்னா அது நடக்காது பழனிசாமி. ஆகவே இப்ப என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, இதை பாருங்க, இது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா டெல்லி நேத்தி கொடுத்து சீலை வாங்கிட்டோம். நேற்று போயிருந்தாங்க வழக்கறிஞர்கள் அங்கே, அது முடிஞ்சது. இது வந்து இங்க வந்து நம்ம மேடம் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர், இங்கேயும் கொடுத்து என்டாஸ்மெண்ட் வாங்கியாச்சு. என்ன அப்படின்னா, ஒரு தேர்தலில் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு, தேர்தல் விதிமுறைகள்னு ஒன்று இருக்கு. அதை மீறி பேசக்கூடாதுன்றது என்னை விடவே உங்களுக்கு பிரஸுக்கு நல்லா தெரியும். பேசுறதுக்கு ஒரு எல்லையை மீறி தோல்வியினுடைய விளிம்பில் போயிட்டார், கம்ப்ளீட்டா தோத்துருன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால வந்து கண்ணா அப்படின்னான்னு பேசி இன்னும் கத்துறாருங்க அவர் பாட்டுக்கு, ஆவூர் கத்துறா. இங்க ஒரு துரோகி இருந்தார், எட்டப்பன் இருந்தார். இப்ப கூட பாக்குறேன் நேத்தி பேச்சுல எட்டப்பன் இருந்தார், அவரை எல்லாரும் சொன்னாங்கன்னு சேர்த்தோம், அவர் எட்டப்பனா மாறிட்டாரு, கட்சிக்கு எதிர்ப்பா ஓட்டு போட்டவரு, அதெல்லாம் தெரிஞ்சுதானே சேர்த்த. அப்புறம் அவர் இப்படி எட்டப்பனா மாறுவாரு? நீ காலில் விழுந்து எட்டப்பனா மாறுறதை விடவா அவர் மாறிட்டாரு? அவர் ஏதோ அவர் போயிட்டாரு வேற கட்சிக்கு, அது வேற விஷயம். பட் பேசுகின்ற பேச்சு கண்ணாபிடான்னு திட்டுறது, உரிமையில பேசுறது, ஒரு அவருடைய பேலன்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டாரு பழனிசாமி, ரொம்ப அசிங்கமா. இங்க பாருங்க, திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரவில்லை. அப்ப திமுக ஆட்சியில் ஒன்றும் வராது, உன் ஆட்சியில் தான் வரும். நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைனா,
நல்லவர்கள் யார் இருக்கிறார்களோ அந்த வல்லவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது வராது. ஆனா நீயே சொல்ற, திமுக ஆட்சியில் மழை வந்ததா, வெள்ளம் வந்ததா? மழை இல்ல, வெள்ளம் வந்ததா, வறட்சி வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரவில்லை. அப்போ இதெல்லாம் பழனிசாமி ஆட்சியில் தான் வந்தது. அவரே அக்செப்ட் பண்ணுகிறார். அப்படி வந்திருந்த ஆள் அந்த முதலமைச்சரே காணாமல் போயிருப்பார். இவரும் அந்த கொரோனாவில் மேலே போயிருப்பார். சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கொரோனா வந்திருந்தா சாகணும்ன்றது தானே அர்த்தம். நம்மள பார்த்து, நம்ம குடும்பத்துல யாரையாவது ஒருத்தரை பார்த்து இப்படி சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? சொல்லுங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த அவரை முதலமைச்சரை பேசி, அதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, நான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்ப பேச ஆரம்பிச்சு விட்டார். பாலிடாயில் குடித்தவர்கள் எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறாங்க. உனக்கு ஒரு தமிழ் இளவர எவனோ சொல்லி கொடுத்துருக்கான், நீ பாட்டு பஞ்சு டைலாக்ன்ட்ட. அப்பலே போயிருக்கணும் மேல் லோகத்திற்கு. அப்பலே இங்க இருந்து கொண்டு நம்ம உயிரை வாங்கி கொண்டு இருக்கு. அவர் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரா, அவர் கட்சியில் ஒரு பொறுப்புல திமுகவில் இருக்காரு. அது அப்பயே மேல்லோகம் போயிருக்குன்னு சொன்னா, ஒவ்வொருவரையும் சாகணும்னு பேசுறதுக்கு அவனுக்கு பரப்புரை. இதை எடுத்து நீ ஊரா பேசிட்டு போய் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிற நீ. இது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல ஸ்டேட்ல பல லீடர்ஸ பேசக்கூடாது, 1 வாரம் 3 நாள் 5 நாள்லாம் பேசக்கூடாதுன்னு உத்தரவு. காங்கிரஸ் வந்து SM கிருஷ்ணா காவேரி தண்ணியை விட முடியாதுன்னு சொன்னதுக்காக அம்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டப்போ அது சட்டத்தை மீறினது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்க எழுதி கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கு, டெமோக்ரஸிக்கு எல்லாத்துக்கும் மீறினதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடும் ஆட்சி என்னாங்க சுப்ரீம் கோர்ட்லயும் எலெக்ஷன் கமிஷன். அப்புறம் அவர் தண்ணியை திறந்து விட்டார், அப்பாலஜிஸ் கேட்டார், அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ். இது நடந்தது இல்ல. அப்ப இந்த ஒரு முதல்வர்னு பார்க்காம, அவர் கீழே இருக்க டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு பார்க்காம செத்துப்போன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? இது இப்படி போகுது கதை. அடுத்த கதை கேட்டீங்கன்னா, அப்துல் கலாம் ஜி வந்துங்க, நம்ம காந்திஜி, நேருஜி, காமராஜ், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாலாம் சொல்லுவோம். இது தமிழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷங்கள், பெரும் பெரிய தலைவர்கள், டால் லீடர்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்டா இன்னொருத்தர் என்ன பேசுறாரு, அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். என்ன மாதிரி கனவு தெரியுங்களா? என்கிட்ட நேரடியா அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் பேசியது மறக்கவே முடியாது. பெங்களூர்ல ராஜ்பவன்ல பேசுறாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அவர் என்ன பேசுறாரு தெரியுங்களா? புகழேந்தி உங்க அம்மாட்ட சொல்லி, நதிநீர் இணைப்பு வேண்டும், கங்கையும் காவேரியும் இணைய வேண்டும், அதுதான் என் கனவுன்னு சொன்னார். அந்த கனவு நினைவாக்கப்பட வேண்டும் சொன்னார். யார் சொன்னது? அப்துல் கலாம். நாடே போற்றுகிறது. ஏதோ ஒரு மலைவாழ் பகுதியில போன ஒரு தடவை, அங்க ஒரு சின்ன டீ கடையில ஒரு பெரிய போட்டோ வச்சு அப்துல் கலாம் அவர்களை வணங்கி கொண்டாடுறான். இங்க ஒரு குடிகார பையன் உன் பக்கத்தில் இருக்க உன்ன மாதிரியே பேசுறான். எப்படின்னா, அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து கனவை முடிச்சு வைக்கிறேன்றாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, கனவு வந்துருச்சு. யாரோட கம்பேர் பண்ணி, எப்படிப்பட்டவனுக்கு இருக்கானு பாருங்க. யாரோட கம்பேர் பண்ணி, அப்துல் கலாமோட போய் மறுபடியும் கம்பேர் பண்ணி, என்னன்னா எனக்கு நயன்தாரா வேணும். கட்சியாங்க இது? மக்கள் சிந்திக்கணும். இது கட்சியே கிடையாதுங்க. 10 தடவை அதனாலதான் பழனிசாமி தோத்தார். உள்ளாட்சி தேர்தல் என்னாச்சு? 3 சீட்டோ 4 சீட்டோ தான் கோயம்புத்தூர் மாநகரத்தில் வர முடிஞ்சது. நகராட்சி காலி, உள்ளாட்சி இவ்வளவு வேலை செஞ்சாருன்னு சொல்லிக்கிறார் வேலுமணி. ஏன் காலியாச்சு? ரெட்டையில தானே நின்றுச்சு. எல்லாமே தோத்து போச்சு. அப்புறம் இப்ப மாத்திரம் எப்படி ஜெயிச்சிருவீங்க? இப்ப மாத்திரம் என்ன மாறுதல் வந்திருக்கு? என்ன செஞ்சார் பழனிசாமி? தனிப்பட்ட நபருக்காக 4.5 ஆண்டு காலத்தில் ஏதாவது பெனிஃபிட் பண்ணார் பழனிசாமின்னு சொன்னா அரசியல் பேசுறதே விட்டுறாரு. தனிப்பட்ட நபருக்கு இருக்கும். எப்படி லேப்டாப் இருந்தோ, எப்படி சைக்கிள் இருந்ததோ, எப்படி வந்து அம்மா வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தார்களோ, முதலில் அரிசி இந்தியாவிலே கொடுத்து சரித்திரம் படித்தார்களோ, இந்த முதல்வர் விடியா அரசுன்னு சொல்லிட்டு இருந்த விடியா அரசுடைய முதல்வர், அவர் பாஷையில சொன்னோம்னா, அவர் லாங்குவேஜ்ல 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாரு. அந்த ஆட்சி விடிஞ்சிருச்சே. எல்லா ஏழைகளும் 1,31,00,000 பேருக்கு போட்டாரு. நீங்க என்ன பண்ணிருக்க 4.5 வருஷம் சொல்லுங்க பார்ப்போம். கலைஞர் சிறையில வைக்கப்பட்டார். இன்னொருத்தர் திண்டுக்கல் சீனிவாசன், அவர் பன்மொழி புலவர், நம்ம சீமான் சொன்ன மாதிரி.
அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா உடவு கொடுக்குறாங்க, பாவாடை கொடுக்கலையா? புரியாது சார். ஒரு கட்சியில மக்கள் இதை நான் என்னுடைய பேட்டியை பார்த்துட்டு இருப்பீங்க, கேவலமா கீழே இறங்கி இவனுங்கெல்லாம் எப்படிதான் அம்மா வச்சுட்டு மெயின்டைன் பண்றாங்கன்னு ஒரு பொது மனிதர் பெரியவர் என்ன கேட்டார். கேவலமாக பேசுகிறார்கள். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டேன். நான் நம்புகிறேன் பழனிசாமி பரப்புரை நிச்சயமாக நிறுத்தப்படும். இப்ப மாத்துறாரு. என்ன மாத்துறாருன்னா, நான் அந்த அர்த்தத்துல இல்லை, இதெல்லாம் வேணாம் ராஜா, நீ என்ன பேசுனியோ கேஸ் போடுன்னு சொல்லியிருக்க, நீ ஸ்ட்ரிக்டான அதுலயே நில்லு. 2 நாள் பார்ப்பேன், 2 நாள் கழிச்சு நீ ஹைகோர்ட்டுக்கு வரணும் மெட்ராஸுக்கு, அதையும் பார்ப்பேன், விடுறது இல்லை நான். இவ்வளவு கேவலமாக திராவிட பாரம்பரியத்தில் பேரறிஞர் அண்ணா பள்ளியிலே பயின்ற நாங்க எங்களுக்கு அப்படியெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆக கேவலமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான தலைவர்கள் வெளியேறி விட்டார்கள். ஒரு பூம் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் கிடைச்சவங்களை வச்சு, நான் எல்லா மீடியாவையும் சொல்ல, 1-2 மீடியா வச்சுட்டு பழனிசாமிக்கு அது தொழில். அவர் கூட டெப்டி டைரக்டர் ஒருத்தர் ரிசைன் ஆனவர் இருக்காரு, அவர் தான் டீல் பேசுறது. அதுல பல பல பிரஸ் எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர்கள் உடனே வேலையை பார்த்துட்டு, நீ பர்ச்சேஸ் பண்றதுக்குலாம் நாங்க ரெடியா இல்ல, வரமாட்டோம் அப்படின்னு துப்பியே அனுப்பிச்சிருக்காங்க பழனிசாமிக்கு. இந்த வேலையை பார்க்கிறவரை, மீடியாவை அட்ஜஸ்ட் பண்றவர். ஆகவே அதெல்லாம் நடக்காது. தேர்தல் இதுதான் நடக்க போகுது. நான் சுத்தி வந்ததில் எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட், பழனிசாமி நான் எச்சரிக்கையா வார்ன் பண்றேன், கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார். இப்படி பேசி திமுக காரங்க அடிக்கிட்டோம், திருப்பி அடிச்சுக்கிட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறார் என்பதுதான் என்னுடைய புகார். புகாரை இருவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது போயிடுச்சு, ஆல்ரெடி வேற இடத்துக்கு போயிடுச்சு. அங்க போயிட்டு அவங்க அந்த டோன் அதெல்லாம் செக் பண்ணி இம்மீடியட்டா பரப்புரையை நிறுத்த உத்தரவு. அதிமுக இருக்கிறார் புரட்சி அண்ணா திமுக சார்பாக இன்னைக்கு திமுகவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றார் புகழேந்தி. என்ன இப்போ உங்க முன்னாடி ஓட்டே கேட்கலையே? சப்போர்ட் இல்ல, இந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல. என்ன சப்போர்ட்? ஒரு நல்ல ஒரு ஆட்சி செய்யும் போது தயவு செய்து இந்த இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி, நான் எந்த காலகட்டத்திலும் எங்க ரெக்கார்டு இருந்தா கொடுங்க, கலைஞரையோ இறந்த தலைவருடையோ தவறாக நான் பேச மாட்டேன். அதை தான் அவர் மாண்புமிகு முதல்வர் சொல்றாரு. நாங்க அம்மாவை பத்தி தவறா பேசுறோமா? இல்ல. அவர்கள் நீட்டில இருந்து எல்லாத்தையும் எதிர்த்து போராடினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய பெரியப்பா, அவரிடம்தான் நான் எல்லா அட்வைஸ்லாம் வாங்கினேன்னு சொல்றாரு. நான் என்ன தவறு என்று சுட்டி காட்டுகிறோம். இப்ப கூட சொல்றேன், முதல்வர்கிட்ட அன்னைக்கு 30 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். எனக்கு இன்னமும் வருத்தம் இருக்கு. என்னன்னா, இந்த கொடநாடு மற்ற வழக்குகள் பெண்டிங் தான் இருக்கு. அதுல பிடிச்சி உள்ள போட்டிருந்தா ஜெயில இருக்க வேண்டிய பழனிசாமி வெளியில இருந்ததால் இப்படி எல்லாம் நீங்க செத்துருங்கிற. அவர் ஜெயில இருந்தா எப்படி பேசுவாரு? அந்த வருத்தம் முதல்வர் மீது உண்டு. அது வந்து அவர் எனக்கு ஆசையெல்லாம் முதலமைச்சர் இந்த பழனிசாமி பிடிச்சி ஜெயில போடணும், வழக்குகள்லாம் பெண்டிங் இருக்கு, அது மேல ஆக்ஷன் எடுக்கலன்றதுல நான் பின்னோக்கி போகவே இல்லை. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறது எங்க சார்? எனக்கு மத சார்பற்ற கட்சிகளை சார்ந்த இந்தியா கூட்டணி வர வேண்டும். அங்கே முதலமைச்சர் தலைமையில் அது உறுதியாக இருக்கிறது. மதத்தை சார்ந்த பிஜேபி இங்க வரக்கூடாது. அது வராது, விடுங்க. அண்ணாமலைக்கே ஆப்பு, அவர் அல்வா கொடுத்து ஓரமா வச்சுட்டாங்க, அத்வானி கொடுத்த மாதிரி. அவர் பாவம் ஓரமா உட்காந்துருக்காரு. அண்ணாமலையில கொஞ்சம் வளர்ந்தது, மேல வந்தது. அண்ணாமலை மாதிரியா பேசிட்டேன், தற்கூரியில இருந்து எல்லாம் பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினாரு. இன்னைக்கு அண்ணாமலை நிலைமை என்ன பாருங்க. அந்த கட்சியில ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தது, இன்னைக்கு ஓரமா உட்காந்துட்டு பேர் சொல்றதுக்கு அங்கங்க பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி முற்றிலும் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது என்பதிலே கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக அதை தலைமையில் எடுத்துக்கொண்டு அதனுடைய ஒப்பற்ற தலைவராக 40 சீட்டையும் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நிற்பதால் நாங்கள் இந்த முதலமைச்சரை ஆதரிக்கிறோம். மக்கள் ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்துக்க கூடாதுன்றதா கடுமையான ஒரு விமர்சனமாவே நீங்க இல்ல, நான் ஒண்ணு இப்ப நான் ஒன்னும் அதை ஒன்னும் இல்ல அதை வந்து ஓபிஎஸ் பண்ணதை பத்தி நான் நியாயப்படுத்தி உங்கள்கிட்ட பேசவே இல்லை. நியாயப்படுத்தி பேசல. ஆனா இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் ஒரு நாடாளும் அரசன் மிக நல்ல பிஜேபி யார் எதிர்கொள்றது? இப்ப பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம், எஸ்டிஎஃப் மாநாட்டில் நின்று சொன்னாரு எடப்பாடி. ஒருத்தர் தீ குளிச்சிடறாரு. 2031 கூட்டணி இல்லைன்னாரு கேபி முனுசாமி. இன்னொருத்தர் தீ குளிச்சிடறாரு OS மணியன். எத்தனை பேர் பிஜேபியோட கூட்டணி இல்லை நாடு கூட சொல்லிட்டு இருந்தீங்க. அங்கதானே கிளாஸ் ஆச்சு அண்ணாமலைக்கும் பழனிசாமிக்கும். இப்ப அந்த பிஜேபி காலில் போய் விழுந்துட்டீங்களே.
டிசிஷன் எடுக்கிறதுனா கூட டெல்லியில தானே எடுக்கணும். அந்த நிலைமை திமுகவுக்கு வரல. திமுக அந்த அறிவாலயத்தில் உட்கார்ந்துதான் முதல்வர் தலைமையில முடிவு எடுக்கிற காட்சியை பாக்குறீங்க. அது எப்படி தப்புன்னு சொல்லுங்க. எடப்பாடியுமே தமிழ்நாட்டில் தான் வச்சு வேட்பாளர் சொல்ல சொல்லுங்க தைரியம் தான். அண்ணா திமுக தான் முடிவெடுக்கும். நான் தான் முதலமைச்சர். முதல்ல வந்து சீட்டு டிக்ளேர் பண்ணதவங்க தானே. யாரு? வீட்டுல இருந்து வேட்பாளர் அறிவிப்புல இருந்து எல்லாமே வெளியிட்டு அதிமுக தானே. ஆமா சார். அந்த பர்மிஷனை எங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க? நீங்க தான் கொடுத்தீங்க. எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? டெல்லியில போய் உட்காந்து அந்த மினிஸ்டர் வர சொல்லி அதை கங்கரன்ஸ் வாங்கி அமித்ஷா ஓகே சலோ அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் வரீங்க. எத்தனை தடவை போனீங்க? 3 தடவை போய் அதுக்கு பர்மிஷன் கேட்டாரு. அதுதான் மூஞ்ச மூடிட்டுலாம் காரணம். இது 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 இப்ப இடம் மாறிடுச்சுங்க. ராயப்பேட்டையில அதிமுக அலுவலகம் இல்லை. மக்களிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த அதிமுக அம்மா நினைச்ச உடனே பிஜேபி பிரைம் மினிஸ்டர் கவுத்துட்டாங்க. போய் அந்த தைரியெல்லாம் எங்கேயும் போச்சு. ஓஎஸ் தோட்டத்து வாசல்ல வந்து லைனா நின்னாங்க. பெர்னாண்டஸ்ல இருந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய லீடர்கள் அங்க வந்து அம்மா கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு என்ன நிலைமைங்க? எதுக்கும் டெல்லிக்கு தான் ஓடணும், வேற வழியே கிடையாது. ஆகவே இதுதான் டெல்லி கொஞ்சம் நம்பிட்டு இருக்கு. ஏதாவது இவர் ஜெயிப்பார் நம்புது. அது இந்த தேர்தல் முடிந்த பின்னாடி ரிசல்ட் வந்த பின்னாடி பழனிசாமிக்கு இருக்கு. பிஜேபி அப்படி நாங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை. பிஜேபி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நான் பேசிட்டு இருக்கிறதா புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் என்னுடைய கருத்துக்களை நான் பதியளித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பிஜேபின்றது இங்க தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்றதுல அந்த கருத்துல அந்த கொள்கையில கோட்பாடுல நிலையாக இருக்கிறது. விரைவில் வந்து ஓபிஎஸ் மாதிரி திமுகவில் முழுவதுமாக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன பாதி தான் இணைஞ்சிருக்கோம். கூட்டணி நீங்க மொத்தமா ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். ஆதரவு தெரிவிச்சு பாருங்க. இப்ப இது மாதிரி வரும்போது விடக்கூடாது இல்ல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்ல. எப்படி விட முடியும்? செத்து போன்றாரு. அவர் உயிரோடு இருக்காரு, இருக்கவங்களை செத்து போன்றாரு. நம்ம வீட்டுல யாராவது சொன்னா சும்மா இருப்போமா? ஆகவே இது முறையற்ற செயல். அதனாலதான் இங்க மாற்றுறேன். நீ கடைசி 1 வாரம் 10 நாள் பிரச்சாரம் பண்ண போறது இல்லை. லெட் ஹிம் டேக் ரெஸ்ட், நோ ப்ராப்ளம். அவர் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். இதான் எலெக்ஷன் கமிஷன் ரெட்டையில எங்க பறிவிடுமோன்னு தான் பிஜேபி காலில் விழுந்தாரு. எனக்கு தெரியாது. இன்னும் அந்த கண்டெம்ட் பெண்டிங் தான் இருக்கு. அதை காப்பாற்றி விட்டாங்களோ அது என்னவோ அது தெரியாது. ஆனா பாமக ஒரு தீர்ப்பான், தேர்தல் ஆணையம், அதே தேர்தல் ஆணையம் பழனிசாமிக்கு ஒரு தீர்ப்பான். இங்க மாத்திர சிவில் டிஸ்பியூட் கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான். ஆனா கோயம்புத்தூர் சார் உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் தான் சார் வரும். ஹையஸ்ட் லீடிங்ல ஏடிஎம்கே கேண்டிடேட் ஜெயிச்சிருவாங்க, இன்க்ளூடட் மிஸ்டர் பாலாஜி. ஆகவே இங்க ஒரு சீட்டு கூட வேலுமணி எதிர்பார்க்க வேண்டாம். உங்க தலைமையை மாத்திட்டா, உங்களுடைய பழனிசாமின்ற தலைமை மாறுமையானால் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஃபைட் பண்ணலாம். அதுல மாற்று கருத்து எனக்கு கிடையவே கிடையாது. ஆகவே அது கிடையாது. ஆகவே போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். எடப்பாடி தொகுதி ஆடப்போது கிடைச்சது. வேட்பாளரை தூக்கிட்டாரு. இருந்தாலும் பாருங்க என்ன நடக்குது. ஒரு சீட்டுமே வராது அப்படின்றது. ஒரு சீட்டு வராதுன்னு தான் புகழேன்னு சொல்லிட்டு இருக்கேன். 91 ஒரு ரிசல்ட் வந்துச்சு மக்கள்கிட்ட இருந்து. 96 ஒரு ரிசல்ட் வந்துச்சு. 2 வந்துச்சு, 4 வந்துச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான். அதனால பழனிசாமி தான் வரமாட்டாருன்னு சொல்றேன். நான் வேற யாரையும் சொல்லல. திமுக கூட்டணி பூரா ஜெயிச்சிடும். அப்புறம் இன்னொருத்தர் கூட்டம் சேருது, எந்த அளவுக்கு போய் முடியுங்கிறத மக்கள் தான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ தட் இஸ் விஜய். அவர் என்ன பண்றாரு? விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கூட இருக்கவங்க கரெக்டா களமமைச்சு அட்வைஸ் பண்றாங்களோ இல்லையோ தெரியாது சார். ஆனா அவர் என்ன 4 மணிக்கு கிளம்பி ராத்திரி 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் போனாருன்னா ஒரு கட்சிக்கு நல்லா இருக்கும். அவர் மத்தியானத்துல வந்து அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் போறாரு. ஆகவே அவருக்கு வரையறுத்து கொடுப்பதற்கு சரியான தலைவர்கள் அங்கே இல்லை என்பது நன்றாக தெரிகிறது. அதுதான் அவரோட வீக் பாயிண்ட். செங்கோட்டையன் ஆமா சார். ஆமா, அவரால் ஒன்றும் சுதந்திரமா எதுவும் பண்ண முடியல பாருங்க. அவர் வழி நடத்திட்டு போகணுங்க. இப்போ நான் உதாரணமா உங்களுக்கு சொல்ற அருமையான கேள்வியை கேட்டீங்க. அம்மா கூட பிரச்சாரத்துக்கு நானும் போயிருக்கேன். தூத்துக்குடியில போய் இன்னொருத்தர் போட்டது லிஸ்ட் சரியில்லைன்னு செங்கோட்டையன் கூப்பிட்டு சொல்றாங்க அம்மா. திருப்பி இங்க போற ராஜாமல் நினைக்கிற அந்த கேண்டிடேட் டீம் உடனே செங்கோட்டையன் இன்சார்ஜ் எடுத்துட்டு பாருங்க. ஆனா அம்மா 234 தொகுதிக்கும் போவாங்க. மூட்டு வலி வந்தது, கால் வலி வந்த பின்னாடி நான் பாண்டிச்சேரியில் இன்சார்ஜா இருந்தேன். அப்ப எல்லாம் கூட்டு வந்தப்போ 10 கேண்டிடேட் 8 கேண்டிடேட் இப்படி இந்த மாதிரி தமிழகத்தினுடைய முதல்வர் போனது போல நிறுத்தி அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க.
ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜய் அப்ப நீங்க அந்த 234 போறதுக்கு ட்ரை பண்ணோம், இல்ல எல்லா கேண்டிடேட்டையும் பேரை சொல்லி நிறுத்தி பிரச்சாரம் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அவர் மத்தியானம் மேல போக மாட்டேன்றாருமா. தட் இஸ் அது மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல, அவர் கட்சிக்கு தான் நல்லது. லட்சியம் அவருடைய டிசிஷன், நம்ம போய் அதில் தலையிட முடியாது. பேசுறது ஆகவே முதல்வர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் இல்லையா? கவர்னர், ஜனாதிபதி, முதல்வர். அவரை செத்துருன்றது, அவர் மகனை செத்து போன்றது, காட்டு கத்து கத்துறது, என்ன பேசுறேன்னு புரியுறதே இல்லைங்க. இப்ப கூட இதுலயே கேட்டு வந்தேன். அவர் பாட்டு கச்சா முச்சான்னு கத்துறாரு. அவரை எட்டப்பா கிட்டப்பா எல்லா பேரும் இவருக்கு தான் சொந்தம். அது பாட்டுக்கு என்னென்ன திட்டுமோ திட்டுறாரு. மக்கள் ரசிக்க மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி துரோகி என்ற எண்ணத்திலிருந்து மக்கள் மனம் மாறாது. இது ரிசல்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வரும். இப்ப பழனிசாமி மாத்தி எல்லாம் பேச முடியாது. பேசினா விடுற மாதிரி இல்லை, போட்டு ஜனநாயக படம் நீங்க பாத்துட்டீங்களா? வரும் சார். பாவம் என்ன பண்றது? முதல்வர் சொன்ன மாதிரி இடி கையில இருந்துச்சு, இன்கம் டேக்ஸ் கையில இருந்துச்சு, இப்ப சென்சாரும் கையில இருக்கு. அப்பயே முந்திட்டு சொல்லிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர். ஆகவே அது ஒரு அநியாயம் சார், அக்கிரமம். சினிமாவை தடை பண்ணிலாம் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையில்லாம அதை தடுத்து நிறுத்தி அதுல ஒரு சுகம் யாருக்கு நினைச்சு பாருங்க. எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தெரியும், எவ்வளவு உரிமையில இருப்பான் பாவம். எங்கெல்லாம் கடன் வாங்கி இருப்பான். அந்த சினிமாவை எடுக்கிறதுக்கு கோயம்புத்தூர் சென்டர், ஈரோடு சென்டர், சேலம் சென்டர், கேரளாவில் ஒரு சென்டர், பெங்களூர், இப்படிலாம் இருக்குங்க. நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த சென்சார் இவ்வளவு தூரம் சென்சார் போர்டு விளையாடு. அதுக்கு பேரு படக்குழுவாது. அது இந்த இதை இப்ப இந்த ஆன்லைன்ல போயிட்டு இருக்கேன். ஆன்லைன் நான் பாக்கல, அதுக்கு நமக்கு நேரம் வேணும். தலைவர் பார்க்கல இன்னும். ஆன்லைன்ல வேணா பார்த்துட்டு சொல்றேன் நல்லா இருக்கா.